எல்லாருக்கும் வணக்கம். பல வருட கனவை 2024 T20 வேர்ல்டு கப் மூலமாக இந்தியன் கிரிக்கெட் டீம் நிறைவேற்றிட்டாங்க. அந்த ஐசிசி கோப்பைன்ற ஒரு கனவு. அது ஆக்சுவலாக 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்லேயே நிறைவேற்றிருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த ஃபைனலில் இந்தியன் டீம் மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு தான் அது சரியில்லாமல் போயிடுச்சு. மறக்க வேண்டிய ஒரு வேர்ல்டு கப்பாக மாறிடுச்சு. ஆனால் இந்தியாவுடைய எக்கனாமிக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இது பற்றியான அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனே சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் மூலமாக. அந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்குமே எல்லாமே இந்தியன் டீமுக்கு நல்லா அமைஞ்சுது. ஃபைனலை தவிர எல்லா மேட்சுமே ஜெயித்தாங்க. ஆனால் கடைசியில் போய் அந்த டே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் விஷயம். ஆனால் மற்றபடி அவங்க நல்லா தான் விளையாடினாங்க அந்த கேமில். ஸோ இப்போது இது வந்து ஐசிசி சொன்ன ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இருக்குது. எவ்வளோ இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 மூலமாக இந்தியாவுடைய எக்கனாமிக்கு 1.39 பில்லியன் US$ கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்திய ரூபாய் மதிப்பில் 11,637 கோடி ரூபாய். ஸோ இப்போ இந்தியாவுடைய இந்தளவுக்கு எக்கனாமி பூஸ்ட்டுக்கு வேர்ல்டு கப் 2023 உதவிச்சு. அது எந்தெந்த வகையெல்லாம் உதவி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் வர மொதல் விஷயம் டூரிசம் அண்ட் எக்கனாமிக்கல் பூஸ்ட் நம்ம சொல்லலாம். அதாவது இப்போது இந்தியா தான் அந்த வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூரிசம் வந்து இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த டூரிசம் மூலமாக எக்கனாமி மிகப்பெரிய அளவில் பில்ட் ஆச்சு. அந்த டூரிசம் மூலமாக மட்டுமே 861.4 மில்லியன் US$ எக்கனாமி க்ரோத்தாக இந்தியாவுக்கு கிடச்சிருக்குன்னா அது மிகப்பெரிய சாதனை தான். இந்த டூரிசம் மூலமாக இந்தியாவோட எக்கனாமி இந்தளவுக்கு எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பல பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்தோ, நியூசிலாண்டுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்தோ இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் ட்ராவலும் நடந்திருக்கும். அதாவது அகமதாபாத்தில் ஃபைனல் நடந்தது, அதனால் சவுத் இந்தியாவிலேருந்து போய் மேட்ச் பார்த்துருப்பாங்க, அங்கே ஒரு டூரிசம் பில்லாக இருக்கும். அதே மாதிரி சென்னையிலையும் மேட்ச் நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வந்திருப்பாங்க, கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க. இப்படி கான்செப்ட் தான் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு டூரிசம் மூலமாக கிடச்சிருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த டூரிசமோடு சேர்த்து இந்த ஃபுட், ட்ராவல், அக்கமடேஷன், பிவரேஜஸ் இந்த துறை மூலமாகவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் க்ரோத்தாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப் மூலமாக இந்தியாவுடைய எக்கனாமி டூரிசம் மூலமாக இன்னும் பூஸ்ட் ஆகிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த வேர்ல்டு கப்புக்காக ட்ராவல் பண்ணாங்களே இந்தியாவுக்கு, அதில் ஒரு 68% மக்கள் இந்தியாவை ஃபேவரட் டெஸ்டினேஷன் அப்படின்னு டிக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக டூரிசம் அப்படியே க்ரோத் ஆகிருக்கு. அதன் மூலமாக எக்கனாமி வந்து இந்தியாவுக்கு நல்லாவே உதவி இருக்குது. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்டேடியத்துக்கு வந்து மேட்ச் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த கோவிட் டைமில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமா கூட மக்கள் வெளியே வர பயப்பட்டாங்க. ஆனால் அப்படியே ஒரு நார்மலைஸ் ஆச்சுல, அதுக்கப்புறமா எக்கனாமி மிகப்பெரிய அளவில் பல இடங்களில் பூஸ்ட் ஆச்சு. லைக் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அதன் ஒரு பகுதி தான் இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ அப்படி அந்த வேர்ல்டு கப் நடக்கும்போது இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கும்போது க்ரௌடு வரும்னு தெரியும். ஆனால் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய க்ரௌட் இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் 1.25 மில்லியன் பார்வையாளர்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. இதில் 75% மக்கள் முதல் தடவையாக இந்த வேர்ல்டு கப் மேட்சஸை பார்க்குறாங்க. இதில் 55% ஃபாரினர்ஸ் ஏற்கனவே இந்தியாவுக்கு அடிக்கடி வர்றவங்க. இதில் 19% பேர் முதல் தடவையாக வேர்ல்டு கப்புக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்படி வெளியூர் மக்களும் உள்ளூர் மக்களும் ஸ்டேடியத்துக்கு வந்து மேட்ச் பார்த்தாங்களே, அதனால் இந்தியாவோட இமேஜ் இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் வேலைவாய்ப்பு மற்றும் மீடியா எக்ஸ்போஷர். இதன் மூலமாக இந்தியாவுடைய எக்கனாமி இன்னும் உயர்ந்திருக்கு. இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப் மூலமாக கிட்டத்தட்ட 48,000 வேலைவாய்ப்புகள் உருவாகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஃபுல் டைம், பார்ட் டைம், டைரக்ட், இன்டைரக்ட் ஜாப்ஸாக இருக்குது. இதன் மூலமாக மட்டுமே 18 மில்லியன் US$ இந்தியாவோட எக்கனாமிக்கு அப்படியே பூஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா மீடியா எக்ஸ்போஷர். இந்த மீடியா மூலமாக இந்தியாவுடைய டூரிசமும் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஹாஸ்ட் சிட்டி இருக்குல்ல, இப்போது சென்னையில் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த சென்னையில் நடக்கும்போது மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரான ஒரு வியூவோட அந்த சென்னையை காட்டுவாங்க. மெரினா பீச்சு, அதுக்கப்புறமா
நிறையா விஷயம் வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரிலேயே அந்த சிட்டியை பற்றி கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியை ப்ரமோட் பண்ணி இதன் மூலமாக ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மீடியா எக்ஸ்போஷர் உண்மையிலேயே இந்த வேர்ல்டு கப்பில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் வர கடைசி முக்கியமான விஷயம் லாங் டேர்ம் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் இது டூரிசம் சம்மந்தமாக தான் இருக்குது. இது என்னென்னா இந்த வேர்ல்டு கப்போடு நிற்க போகிறதில்ல. இந்த வேர்ல்டு கப் மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவல் ஆடியன்ஸ் உள்ளே வராங்கல்ல, ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க, அவங்களுடைய ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இப்போ இந்தியா இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதன் மூலமாக மறுபடியும் இந்த டூரிசம் தான் பில்ட் ஆக போகுது. மெஜாரிட்டி ஆஃப் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் இந்த வேர்ல்டு கப்புக்காக ஒரு 5 நாட்களாவது ஒரு சிட்டியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லோக்கல் பீப்புள், உதாரணத்துக்கு இப்போது சென்னை மக்கள் வந்து சில பேர் ஹைதராபாத்தில் போய் மேட்ச் பார்த்துருப்பாங்க, இல்லைனா அகமதாபாத்தில் போய் மேட்ச் பார்த்துருப்பாங்க. அவங்க அங்கே ஒரு 2 நாட்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணதன் மூலமாக இங்கே ஒரு எக்கனாமி பில்ட் ஆச்சு. ஸோ 2023 ஓடி வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறது, அது இந்தியாவுடைய ஃபேன்ஸுக்கு தான் அது மறக்க வேண்டிய ஒரு ஃபைனலாக மாறிச்சே தவிர, இந்தியாவுடைய எக்கனாமி இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது சந்தேகமே இல்லை. அது ஐசிசியே சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.